ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் இட்லி தான். அம்மா வீட்டில் இருக்கோம். பாப்பாவுக்கு திரும்ப அக்கி போட்டுருச்சுன்னு சொன்னதுனால நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுலேருந்து இங்கே தான் 1 வீக் இருக்கிறோம். இட்லியும் மிளகாப்பொடி தொக்கும் தான் அம்மா செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு 5 பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கும் போதே. அப்புறம் பெருங்காயம் ஒரு கட்டி எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் விட்டு கொரன்னு அரைச்சா போதுமா, நல்லாயிருக்கும். கடாயை வச்சு கடாய் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த இதை எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். இது கூட என்ன இது போடுறோன்னா வரமிளகாய் தூளும் வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா சாம்பார் தூள், அந்த சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூடி போட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சட்னி இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே.